இருக்கக்கூடிய எங்களுடைய சர்க்கார் கிப்லாவுடைய மதரசா குட்டிக்காடூர் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர், தலை சிறந்த அறிஞர் மௌலானா மௌல்வி முகமது சுல்தான் பாக்கவி ஹஜரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في شأن حبيبه تشريفا وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه وسلم. கண்ணியமிக்க ஷைഖுனா வ முர்ஷிதுனா தபலல்லாஹு உம்ரஹு மஅ ஸிஹ்ஹத்தி வல் ஆஃபியா மற்றும் சாதாத்துமார்கள், அஹ்லு பைத்துகள், உலமா பெருமக்கள், ஹுலஃபாக்கள், முரீதீன்கள், முரீதாத்துகள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மக்ஸதே ஜிந்தகி என்ற வாழ்வின் நோக்கத்தை அனுபவித்து அல்லாஹ் ரசூலை அவர்களின் திருப்தியை பெற்று வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய நிஅமத், அவன் நம் அனைவரையும் அவனுடைய நேசராகிய ஹதரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறக்க வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியையும் அதன் வழியாக நாம் அடைந்து கொள்ள வேண்டிய அனைத்து நற்பெயர்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானா. அன்பானவர்களே, இவ்வுலகிலே இரண்டு விதமான மக்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்னு வலியுல்லாஹ், அல்லாஹ்வின் நேசர்கள். இரண்டாவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதுவுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய, நாத்திகவாதம் பேசக்கூடிய, அல்லாஹ் தரும் உயிரையும் உடலையும் உணவையும் அனுபவித்துக் கொண்டே அவனுக்கு எதிராக அவனை மறுத்து வாழக்கூடிய அல்லாஹ்வின் பகைவர்கள். இந்த ரெண்டு பேரு தான் இருக்கிறாங்க உலகத்துல. இந்த அல்லாஹ்வின் பகைவர்கள்ல பலவிதமான கேட்டகரி இருக்கிற மாதிரியே அல்லாஹ்வின் நேசர்களையும் பலவிதமான கேட்டகரி இருக்கு. அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஈமான் கொண்டவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் நேசத்தினுடைய வட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு காஃபிரும், ஒரு முஷ்ரிக்கும், ஒரு யகூதியும், ஒரு நஸ்ரானியும் எந்த தட்டில் இருக்கிறார்களோ அது போன்ற ஒரு முஸ்லிமான மனிதர்களிலே ஒரு பாவியாக இருந்தால் கூட அல்லாஹ்வுக்கு ரெண்டு பேரும் சமம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிவிட்டான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah. அஸ்ஹாபுல் ஜன்னah என்பதுதான் முஸ்லிம்கள். சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அவனை மன்னித்தோ அவனுக்குள்ள தண்டனைகளை கொடுத்தோ அவன் அல்லாஹ் தஆலா கடைசியாக சொர்க்கத்துல கொண்டு போய் போட்டுருவான். அது அல்லாஹ் நம் மீது காட்டிய பேரன்பினுடைய வெளிப்பாடு. அது பெரிய நசீப். நாம் எல்லாம் இன்று முஸ்லிம்களாக இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹ் நமக்கு போட்ட பிச்சை. ஆனா அதற்கு அல்லாஹ் தஆலா சில பேரை தேர்ந்தெடுப்பான். அவர்கள் வழியாகத்தான் இந்த சமூகத்தில் தன்னுடைய நேசர்களை நிலைநிறுத்தி கொண்டே இருப்பான். எல்லாம் அல்லாஹ் தான் செய்கிறான். அல்லாஹ்வே போதுமானவன்.
அல்லாஹ் எப்படி போதுமானவன் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது நபி அவர்களை விழித்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு, நபி அவர்களே, ஹஸ்புக்கல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அனைத்திற்கும் அல்லாஹ் போதுமானவன், அவன்தான் உங்களை இந்த உலகில் கொண்டு வந்தான், உங்கள் மூலமாக நேர்வழியை பரப்பினான், எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ஹஸ்பியத், அல்லாஹ் எப்படி போதுமானவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா அதிலே விளக்கும் பொழுது சொல்லுகிறான், ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு போதுமானவன். எப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா போதுமானவனாக தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஹுவல்லதி, அல்லாஹ்தான், அய்யதக பினஸ்ரிஹி, தன்னுடைய நேரடியான உதவியை கொண்டும் உங்களை வலுப்படுத்தினான். வபில் முஃமினீன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கனவுகள் எல்லாம் கண்டார்களோ, என்னுடைய உம்மத்து கியாமத் வரை இந்த உலகத்திலே எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் நேர்வழியிலேயே நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, அதற்கு அல்லாஹ் தஆலா சமாதானமாக தஸல்லியாக அல்லாஹ் சொல்லுகிறான், அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன், அல்லாஹ் தன்னுடைய பேர் உதவியை கொண்டும் உங்களை வலுப்படுத்தினான். வபில் முஃமினீன, முஃமின்களை கொண்டும் வலுப்படுத்தினான். அந்த முஃமின்கள்ல மிகச் சிறந்தவர்கள் சையதுனா சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உஸ்மான் தின்னூரைன் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலியுல் முர்தலா ரலியல்லாஹு அன்ஹு, ஏனைய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இவ்வாறு முஃமின்களுடைய பட்டியல் கியாமத் வரை நிற்கும். அந்த முஃமின்கள் அனைவரும் பொதுவான வலியுல்லாக்கள் என்று சொன்னால், அவர்களிலே சில பேர் இருப்பாங்க, அவங்க வலியுன் முர்ஷிதா இருப்பாங்க. அவுலியாக்கள்ல நம்மை விட உயர்ந்த தரஜாவில் உள்ள எத்தனையோ மகான்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வலிமார்கள் ரெண்டு விதமா இருக்கிறாங்க. ஒண்ணு அவுலியாக்கள், வலியுல்லாக்களா இருப்பாங்க, அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் அவர்களை பொருந்தி இருப்பார். இரண்டாவது வலியுன் முர்ஷிதாக இருப்பாங்க. அவங்களுடைய நிலையில மிக கமாலாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே அடியார்களை அல்லாஹ் ரசூலின் திருப்திக்காக வேண்டி அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து கொண்டே இருப்பாங்க. ஷரியத் இல்லாதவர்களுக்கு ஷரியத்தை கொடுத்து சரி செய்வார்கள், ஷரியத் உள்ளவர்களுக்கு தரீக்கத்தை கொடுப்பார்கள், தரீக்கத் உள்ளவர்களுக்கு ஹகீகத்தை அனுபவிக்க வைப்பார்கள், ஹகீகத் உள்ளவர்களுக்கு மாரிஃபத்திலே அவர்களை திளைக்க செய்வார்கள். அம்மாராவுடைய நஃப்ஸில் இருக்கக்கூடியவர்களை அதிலிருந்து சுத்தமாக்கி லவ்வாமா முல்ஹிமா யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா என்று அல்லாஹ் திருப்தியாக அழைக்கக்கூடிய அந்த நஃப்ஸ் வரைக்கும் அவர்கள் கொண்டு சேர்ப்பார்கள். இத அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன். நபியே, நீங்கள் கொண்டு வந்த அந்த மிஷன், நீங்கள் எந்த தீனை கொண்டு வந்தீர்களோ, எந்த தீன் கியாமத் வரை பழுதுபடாமல் இருக்க வேண்டும் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ, நாங்கள் அல்லாஹ் சொல்கிறான், நான் தனியாக இருந்து உங்களுடைய அடியார்களான என்னுடைய முஃமின்களை வைத்து, ஒலிமார்களை வைத்து, முர்ஷிதுகளை வைத்து நான் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பேன். அப்படி பலப்படுத்தக்கூடிய முர்ஷிதுகள்ல மிக முக்கியமான கட்டத்தில் வந்தவங்க தான் சையதுனா கௌஸ் ஸகலைன் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள பத்தி நமக்கு தெரியும். பல நாடு முழுவதும் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு தெரியாத வஹாபி கூட இல்ல. மர்சூக்குல் கஃபாப் என்று சொன்னா வஹாபிகளுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானின்னா எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மக்பூலியத்தை கொடுத்திருக்கிறான். அவங்க சொன்னாங்க, தூபா லிமன் ரஆனி அவ் ரஆமன் ரஆனி அவ் ரஆமன் ரஆமன் ரஆனி இலா 29, என்னை பார்த்தவருக்கு நற்சோபனம் உண்டாகட்டும், சுப செய்தி உண்டாகட்டும், அவ் ரஆமன் ரஆனி, என்னை பார்த்தவருக்கு உண்டாகட்டும். எப்படி சொல்லிவிட்டு சையதுனா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இவ்வாறு 29 தலைமுறை என்னை பார்த்தவர்களுக்கு உண்டாகட்டும். நாம் யாருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோமோ, முன்னாடி ஃபைலானே கௌசுல் ஆலம் ஃபைலானே நூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபைலான்,
அவர்கள் மூலமாக இந்த தென்னிந்தியா இந்த சமூகம் அடைந்த நற்பயன்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள்ல தான் நம்ம இருக்கிறோம். அவர்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன 29 பேர பிள்ளைகளுடைய வாரிசிலே 21வது வாரிசு அவங்க வர்றாங்க. கௌசுல் ஆலம் சொன்னாங்க, என்னை பார்த்தவரை பார்த்தவர் என்று 29 தலைமுறைக்கு சுப செய்தி இருக்கிறது என்று சொன்னால், கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு 21வது பேர பிள்ளைதான் சையது அஹ்மது முஹியுத்தீன் ஜீலானி நூரி ஷா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அவர்களை நம்ம நேரடியாக பயிற்சி பெற்றவங்க நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 21வது பேர பிள்ளை ஆரம்பமாக அவங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு நிகழ்ச்சிக்காக மெட்ராஸுக்கு வர்றாங்க 1947. சமீபத்தில் மறைந்த தமிழ்நாட்டினுடைய சீஃப் காதி சலாஹுதீன் முகமது அய்யூப் நபரல்லாஹு மர்கதவ் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்து அவங்களுடைய பாட்டனார், மனைவி வழியில் அவங்களுக்கு பாட்டனராக வரக்கூடியவங்க அவங்க காசி ஹபீபுல்லா சாஹிப். மூத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க ஒன்றுபட்ட மദ്രാസ് மாகாணத்தினுடைய காசியா இருந்தாங்க. அன்னைக்கு மெட்ராஸ் மாகாணம்னு சொன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஒரிசாவினுடைய சில பகுதி வரைக்கும் இருக்குது. அவங்க எல்லாத்துக்கும் காசியா இருந்தாங்க. கேரளாவில் இருந்தெல்லாம் மக்கள் கூட்டம் ஒரே மஜ்லிஸில் உட்கார்ந்து அவர்கள் ஹுதுபா கொடுப்பார்கள், அவர்கள் ஈஜாப் கபூல் செய்து வைப்பார்கள். அவங்க அடுத்த ட்ரெயின்ல கேரளாவுக்கு போவாங்க. சில நேரங்களில் காசி ஹபீபுல்லா சாஹிப் இங்கிருந்து தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு போய் அங்க ஒரே இடத்துல எல்லாத்துக்கும் நிக்காஹ் செஞ்சு வைப்பாங்க. அவ்வளவு மக்பூலியத்துள்ள ஒரு பெரிய சக்தியர். பல சிதுமத்துகள் செய்த பழுத்த பழம். முகமது அப்துல் அலி மദ്രാസി ரலியல்லாஹு பேர பிள்ளை அபு அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க பல பயான்களுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க 1947 ஒரு கல்யாணத்துக்கு போகும்பொழுது ஒரு இளம் ரொம்ப அற்புதமா பயான் பேசுறாங்க. நிக்காஹுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் உண்டான தொடர்பை அவங்க பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குடும்ப வாழ்க்கையிலே எவ்வாறு நாம் புரிந்து கொள்வதற்கு பேசுறாங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு ரொம்ப மெய் சிலிர்த்து போயிடுச்சு. இவங்க நிக்காஹ் முடிஞ்சு தப்தர்லாம் எடுத்தா பொதுவா உடனே கிளம்பிடுவாங்க. அவ்வளவு பிஸி உள்ள ஆளவங்க. அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க பின்னாடியே போய் அவங்கள சந்திச்சு, நீங்க எங்க இருந்து வர்றீங்க, நீங்க இந்த இல்மு பேசுறீங்களே, இது எங்க இருந்து கிடைச்ச இல்மு எல்லாம் கேட்டு அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஷேக் கௌசி அலிஷா அக்பரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் படிச்சது ரஹ்மத்துல்லாஹி. இப்ப இவங்க எனக்கு பையத்து தாங்கன்னு கேட்டு முதலாக தமிழ்நாட்டில் பையத்து வாங்கினவங்க காசி ஹபீபுல்லா சாஹிப், தமிழ்நாட்டினுடைய அன்றைய மദ്രാസ് மாகாணத்தினுடைய காசி. அவங்கதான் முதல்ல பையத்து வாங்கி பல இடங்களுக்கு ஒரு 100 மஷாயிக் செய்து நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள கொண்டு போறாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் தரீகத்தினுடைய கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் காசி ஹபீபுல்லா சாஹிப்பும் போறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த திருவல்லிக்கேணி நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி ராயப்பேட்டை பகுதியில தரீகத் என்ற பெயரில் ஒரு சில பேர் மோசமான தவறான ஆன்மீகத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த பிரச்சனையை சரியா சொல்லி தரக்கூடிய மக்கள் எங்கள்கிட்ட இல்லை. இந்த காலத்துல குறைஞ்சிட்டாங்க. அத்வைதம்டா என்ன, வஹ்தத்துல் வஜூதுனா என்னங்கிறது தெரியாததுனால யாராவது தவறாக குழப்பினால் சரியானது இதுதான் என்று ஹிம்மத்தோடு சொல்லக்கூடிய ஆட்கள் எங்கள்கிட்ட இல்லைன்னு. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு பேர பிள்ளையாச்சு இவங்க. நம்ம கூட முஹீதீன் முழுதுல படிப்போம், மாலஹா மின் இப்திதா ஃபஹுவல் இன்திஹாலில் கைரி ஃபக்தனிமின் ஒரு பைத் வருது. யா முரீத த்வாலிபன் நிஅமிய பைத்துல மாலஹா மின் இப்திதா, இந்த காதிரியா தரீகாவில் எந்த ஞானம் ஆரம்பமாக இருக்கிறதோ ஃபஹுவல் இன்திஹாலில் கைரி, அது மற்ற தரீகாக்களிலே அது கடைசியான தாலீமா ஃபக்தனிமி. எனவே இந்த காதிரியா தரீகாவை நீ பற்றி பிடித்து கண்ணிமத்தை பெற்றுக்கொள்ளுன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க சொன்னாங்க, காதிரியா தரீகாவுடைய ஒரு பெரிய மிக தனிப்பட்ட ஒரு சிறப்பே என்னன்னா,
உலூவுல் ஹிம்மத். ஹிம்மத், அல்லாஹ்வை வைத்து எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் என்ற ஹிம்மத், தைரியம் தான் காதரியா தரீகா. அதனாலதான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முரீதி லா தகஃப் அல்லாஹு ரப்பி, முரீதே நீ பயப்படாத, அல்லாஹ் நம்முடைய ரப்பாக இருக்கிறான். அத்தானி ரிஃபாத்தன் நில்துல் மஆலி, அல்லாஹ் தஆலா எனக்கு உயர்ந்த தரஜாக்களை தந்திருக்கிறான். நான் அவர்கள் அல்லாஹ்வின் மூலமாக உயர்ந்த தரஜாக்களை நான் பெற்றிருக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க. முரீதி, என்னுடைய முரீதே, உனக்கு லக்கல் புஷ்ரா, உனக்கு சுப செய்தி உண்டாகட்டும். தக்கூனு அலல் வஃபா, நீ என்னிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொண்டே இரு என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஓ இன் குன்த ஃபீ கம்மின், நீ ஏதாவது கஷ்டத்தில் அகப்பட்டு கொண்டால் உகிசுக்க பி ஹிம்மதி, என் ஹிம்மத்தை கொண்டு நான் அல்லாஹ்விடம் உதவி வாங்கி உனக்கு உதவி செய்வேன். அப்போ காதரியா தரீகா, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தரீகா என்று சொன்னால் அது உயர்ந்த ஹிம்மத்திற்குரிய தரீகா. அப்போ ஹபீபுல்லா சாஹிப் சொன்ன கோரிக்கையை ஏற்று சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல இடங்கள்லையும் பலவிதமான தரீகத்து கான்ஃபரன்ஸ்களை வச்சாங்க. யாரும் வந்து கேள்வி கேளுங்க, தரீகா விஷயத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அல்லாஹ்வுடைய ஃபضلனால என்னுடைய பாட்டனார் கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரக்கத்தினால், என்னுடைய ஷேகுமார்கள் எனக்கு கற்றுத்தந்த ஞானத்தினுடைய பரக்கத்தினால் நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக தலைநகரான நாகூர் ஷரீஃப்ல தரீகத் கான்ஃபரன்ஸில் வச்சாங்க. வாலாஜா பள்ளிவாசல் மெட்ராஸ்ல அங்க தரீகத் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. மஸ்ஜிதே மாமூர்ல கூட்டங்கள் வச்சாங்க. மன்னடி ஈதுகா பள்ளிவாசல்ல கூட்டங்கள் வச்சாங்க. கேரளாவிலே தலச்சேரியில தரீகத் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. இப்படி பல இடங்கள்லையும் தரீகத் கான்ஃபரன்ஸ் வைத்து சமூகத்தை வழிநடத்தி மக்களுக்கு ஆன்மீகம் சொன்னா ஒரு சந்தோஷம் வரக்கூடிய, ஆன்மீகத்தின் மூலமாக அல்லாஹ்வை இன்றும் நாம் அடைய முடியும், கண்ணியமான ஒரு வாழ்வு வாழ முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்னைக்கு கேரளா என்ன செய்யல, தமிழ்நாட்டினுடைய அந்த சட்டம் அந்த ஹுக்கூமத்திலிருந்து பிரியல. அந்த காலகட்டத்திலேயே இவங்க நூரி ஷா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல இடங்கள்லையும் கிதுமத்து செஞ்சாங்க. 1951 கேரளாவுக்கு அவங்க போனாங்க. கேரள மாநிலத்துக்குன்னு சொல்லி ஒரு சனது கொடுக்கக்கூடிய மதரசா இல்லை. அந்த காலத்துல யாராவது சனது வாங்கணும்னா பாக்கியாத்துக்கு வருவாங்க, இல்லாட்டி தேவபந்துக்கு போவாங்க. அப்போ நூருல் மஷாயிக் சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மெட்ராஸ்ல இருந்த ஒரு பெரிய ஹலீஃபா இருந்தாங்க. அவங்களுக்கு சுல்தான் முஹியத்தீன் பஹ்மனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நம்ம எல்லாம் மதரசாக்கள்ல காமூசுல் அரபியான்னு ஒரு கிதாப் வச்சிருப்போம். சையது கராமத்துல்லா பஹ்மனின்னு போட்டிருக்கோம். அவங்களுடைய தகப்பனார் அவங்க என்ன செஞ்சாங்க, சர்க்கார் கூப்பிட்டாங்கன்னு போனாங்க. நூருல் மஷாயிக் சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து சொன்னாங்க, அந்த மஜ்லிஸ்ல வச்சு சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நாம் கேரளாவில் சஹாபாக்கள் வந்த இந்த ஊரிலே சனது கொடுக்கக்கூடிய ஒரு மதரசாவை துவங்கணும்னு சொன்னாங்க. அப்போ அதை வந்து மேடையிலேயே போய் இவங்க அறிவிச்சாங்க. எல்லாரும் தக்பீர் சொன்னாங்க. சொன்ன பிறகு அது நிப்பாட்டாம சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு அவங்களுடைய முரீத் இவங்களுடைய இந்த ஹிதுமத்தை பார்த்து ஹைதராபாத்ல போய் அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து சந்தோஷமாக அவர் 120 ஏக்கர் தென்னந்தோப்பு, 120 ஏக்கர்னா என்னாச்சு, அதுவும் தென்னந்தோப்பு எத்தனை கோடிகள் வரும். அதை வந்து மலப்புரம் மாவட்டத்துல பட்டிக்காடுன்ற ஒரு ஊர்ல இருக்குது. அதை கொடுத்தார் சர்க்கார், நீங்க இதை வச்சுக்கோங்க, தீனுடைய ஹிதுமத்துக்கு நீங்க இதை வச்சு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நான் உங்களுக்கு ஹதியா செஞ்சுட்டேன் அப்படின்னார். நினைச்சிருந்தா அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், அதை எல்லாம் ரெடி பண்ணி ஹைதராபாத்ல ஸ்தாபனங்கள் உருவாக்கத்துக்கு அப்படி இப்படி செஞ்சிருக்கலாம். நாங்க அப்படி செய்யற 120 ஏக்கரையும் அந்த மதரசாக்குன்னு ஒப்படைச்சாங்க. அப்ப என்ன பேர் வைக்கிறதுன்னு விஷயம் வந்துச்சு. சில பேர் சொன்னாங்க மலைபார் பாக்கியாத்து சாலிஹாத்துக்கு பேர் வைக்கலாம். அப்போ சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு மதரசா இருக்குது, அது நம்ம எல்லாத்துக்கும் தலைமையான தாய் மதரசாவா இருக்குது, அதற்கு ஏதோ போட்டி போன்ற ஒரு பேர் நம்ம வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பேர் வைக்கணும்னா எல்லா ஆலிம்களும் முடிவு பண்ணி
அன்னைக்கு பெரிய பெரிய ஆலிம்கள் இருந்தாங்க. பரவண்டா முஹியதீன் குட்டி முஸ்லியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாக்கியாத்துல ஓதுன ஆயிலா ஹஜரத்தினுடைய மாணவர்கள், அவருடைய மாணவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சர்க்கார் உங்க பேரை வச்சிருவோம், ஜாமியா நூரியான்னு பேர் வச்சாங்க. அப்ப அவங்க பேர் கேட்டாங்க, இந்த இடத்துக்கு பேர் என்ன? இது பட்டிக்காடு. இப்ப அரபியில மலையாளத்துல பட்டிக்காடுன்னா ஒரு நல்ல வார்த்தை இல்லை, நாயினுடைய வரக்கூடிய இடம்னு அர்த்தம். அவங்க சொன்னாங்க, இது இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் இது ஃபைலாபாத், அல்லாஹ்வுடைய ஃபைலு இறங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அந்த அருள் ஒழுக்கு இங்கு ஒழுகக்கூடிய ஒரு இடமாக தீர்மானிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ரிபுக்கு மதீனான்னு பேர் வச்சாங்க இல்லையா? இப்ப இவங்க வந்து ஃபைலாபாத்னு பேர் வச்சாங்க. ஹைதராபாத் சிக்கந்தராபாத்னு இருக்கிற மாதிரி. அதனாலதான் அங்க மதரசால பட்டம் வாங்கிட்டு வர்றவங்களுக்கு ஃபைலின்னு பட்டம் கொடுப்பாங்க. ஃபைசி கேரளால இருக்குது. கேரளால எத்தனை மதரசாக்கள் இருந்தாலும் அதுக்கு தாய் மதரசா என்னதுதான்? ஜாமியா நூரியா தான். அதை முழுவதுமாக அன்றைய ஜமாத் உலமாவிடத்துல ஒப்படைத்து விட்டு சுன்னத்துல் ஜமாத்துக்கு எல்லா காலத்திலும் பெரும் சொத்தாக இருக்கணும்னு அவங்க என்ன செஞ்சுட்டு போனாங்க? வசியத்து செஞ்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு கேரளாவில் எத்தனை மதரசாக்கள் இருக்குதோ, எத்தனை மக்தபு மதரசாக்கள் இருக்குதோ, எத்தனை பெரிய பெரிய சனது கொடுக்கிற மதரசாக்கள் வந்துச்சோ, அதுக்கெல்லாம் தாய் மதரசா நம்முடைய ஷேக் நாயகம் நூரி ஷா சர்க்கார் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் துவங்கி கொடுத்த ஃபைலா ஜாமியா நூரியா தான். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் எத்தனையோ மதரசாக்களை தொடங்கினாங்க. பொறவாச்சேரியில் மதரசாக்கள் தொடங்கினாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய பல வலிமார்களை, பல உலமாக்களை போய் சந்திச்சாங்க. அதுல சையது சிபகத்துல்லா பக்தியாரின்னு ஒருத்தவங்க, மூத்த பாக்கவியில ஹசரத்துமாருக்கு தெரியும், சையது சிபகத்துல்லா பக்தியாரி ஹசரத். அவங்க ஆரம்ப காலத்துல அவங்க கொஞ்சம் வித்தியாசமா சுன்னத் ஜமாத்துக்கு வெளியே இருந்தாங்க. ஜமாத்தே இஸ்லாமிங்கிற ஒரு அமைப்பை துவங்கினது 2 பேர், சையது அபுலாலா மௌதூதின்னு ஒருத்தர், சையது சிபகத்துல்லா பக்தியாரின்னு ஒருத்தர். இந்த சையது சிபகத்துல்லா பக்தியாரி சுன்னத் ஜமாத்திலிருந்து வெளியே சென்ற நேரத்திலே அவர்களை ஆரம்பமாக திருத்தினவங்க கௌசிஷா அக்பரி ரஹ்மத்துல்லாஹ்னு ஒரு பெரியவங்க, நூரிஷா சர்க்காருடைய ஷேக். அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்டாங்க, நீங்க என்ன தரீக்கத்துன்னு சொல்றீங்க, தரீக்கத்துல ஹக்கீக்கத்து மாரிஃபத்து இப்படிலாம் சொல்றீங்களே, இதை குர்ஆன்ல எடுத்து காட்ட முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க, வஹதத்து வாஹிதியத்துங்கிறீங்க, வஹதத்துல் வஜூதுங்கிறீங்க, ஜம்உங்கிறீங்க, ஃபர்க்குங்கிறீங்க, இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குதா? இந்த தஸவுஃப்ங்கிறது குர்ஆன்ல தஸவுஃப்னு வார்த்தை வந்திருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட நேரத்துல அவங்க பார்த்தாங்க, இவங்க வந்து வித்து நல்ல வித்து, இவங்க வந்து பக்தியார் காக்கி குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரலியல்லாஹுடைய பேர புள்ள, ஆனா சுன்னத் ஜமாஅத்தை வெளியே போய் இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு கல்பை பார்த்து சொன்னாங்க, சரி நீங்க வந்து குர்ஆனை ஏத்துப்பீங்க, ஹதீஸ் ஏத்துப்பீங்கலாம் கேட்டாங்க. ஆமா, சுன்னத் ஜமாஅத்தினுடைய ஃபிக்ஹை ஏத்துக்கிறதுல அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கலாம். இப்போ சொன்னாங்க, ஹதீஸ் நீங்க சஹீஹ் லைஃப், அது மாதிரி ஹசனுன் லி கைரிஹி ஹசனுன் லி தாத்திஹி, ஃபர்து சுன்னத்து வாஜிபு மக்ரூஹ் தஹ்ரீம் தன்சீஹ்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் குர்ஆன்ல எங்க இருக்கு எடுத்து காட்டுங்க. அப்ப அவங்க உடனே என்ன செஞ்சுட்டாங்க, இதெல்லாம் நான் வந்து இந்த விஷயத்துல சின்ன பிள்ளைதான் அப்படின்னு கொஞ்சம் நழுவ பார்த்தாங்க. இவங்க சொன்னாங்க, நீ சின்ன பிள்ளைலாம் இல்ல, பாக்கியாத்துல ஓதி இருக்கீங்க, தேவபந்தில ஓதி இருக்கிறீங்க, பெரிய முஹத்தீஸா இருந்திருக்கிறீங்க, செய்யது குடும்பத்துல பிறந்திருக்கிறீங்க, இப்படி சூஃபியாக்களுடைய தொடர்பு இல்லாததின் காரணத்தினால நீங்க உங்களையே நீங்க அழித்துக் கொள்ள பார்க்கிறீர்கள். நீங்கள் கேட்ட கேள்வியை அப்படியே வச்சு பாருங்க, உங்களுக்கு ஹதீஸ்லயும் ஃபிக்ஹ்லயும் வரக்கூடிய இஸ்திலாஹாத்து, அதுல சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் குர்ஆன்ல வந்திருக்குதான் கேட்டாங்க. அவங்க ரொம்ப நேரம் அழுது அதுக்கு பிறகு ஜமாத்தே இஸ்லாமியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த நேரத்துல கௌசிஷா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவங்க விசால் ஆயிட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு சையது நூரிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்த்தாங்க. பார்த்து சொன்னாங்க, சார்மினார் பக்கத்துல வச்சு அவங்க சொன்னாங்க, நீங்க ஜமாத்தே இஸ்லாமிலாம் தொடங்குனீங்களே, அதுக்கு பிராய சித்தமாக நீங்க ஜமாத்தே இஹ்சானின்னு ஒன்று தொடங்கல. இஹ்சானை, இந்த ஞானத்தை வலிமார்கள் ஷேக்குமார்கள் இந்த சமூகத்தை திருத்தி நல்வழிப்படுத்தினார்களே, அதற்கு உண்டான வழியை நீங்க தொடங்குங்களேன்னு சொன்னாங்க. சொன்ன நேரத்துல அதுக்கு பிறகுதான் அவங்க மக்தபத்துல் இஹ்சான் அப்படிங்கிற பேர்ல தஸவுஃபினுடைய கலையில அவங்க முன்னேறினாங்க. பிற்காலத்தில் அவங்க பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய நாதிராகவும் ஆனாங்க, பிரின்சிபால் ஆனாங்க. அந்த நேரத்துல பாக்கியாத்து சாலிஹாத்துக்கு சையது நூரிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தாங்க 1969.
பாக்கியாத்து சாலியாத்துங்கிறது தென்னிந்தியாவினுடைய தலைமை தாய் கல்லூரி. பாக்கியாத்து சாலியாத்துல அன்னைக்கு பெரிய பெரிய உஸ்தாதுமார்கள் இருக்காங்க. சையத் அப்துல் ஜப்பார் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போன்று நம்ம ஹனீஃப் ஹசரத் எங்களுக்கெல்லாம் உஸ்தாதா இருந்தாங்க, பூவார் ஹனீஃப் ஹசரத். அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாக்கியாத்து சாலியாத்துக்கு வரும்போது நானா சின்ன வயசு. அதை சொல்லும் போது அப்படி கையை காட்டினாங்க. இப்ப சொல்லும் போது என்னுடைய கையில அப்படி இந்த முடியெல்லாம் அப்படி எந்திரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அவர்களை கட்டி பிடிச்சேன். அவங்க ரொம்ப ஹைட்டா ஆஜானுபாகவா இருந்தாங்க. நான் கொஞ்சம் கட்டையா தான் இருந்தேன். நான் ஆரம்ப காலத்துல உள்ள அங்க மதரசால இருக்க காலத்துல எல்லாத்துலயும் ரொம்ப பயப்படுவேன். ஆனா இவங்க என்ன பிடிச்சி அணைச்சி என்ன செஞ்சாங்க, விட்டாங்க. அதனுடைய குளிர்மையை நான் இன்றும் உணர்கிறேன் என்று சொன்னாங்க ஹனீஃப் ஹசரத். அதுக்கு பிறகு PSP ஜெயின்லாவுதீன் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, அப்துல் ஃபத்தாஹ் மௌலானான்னு சொல்லி இந்த அதிராம்பட்டினத்துல இருந்தாங்க பாக்கவி. அவங்க என்ன நூரி ஷா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட கூட்டு போனாங்க. மகுடிக்கு ஆடும் பாம்பு போல அவங்கள பார்த்த உடனே என்னுடைய சிந்தனை எல்லாம் மாறிடுச்சு. நான் அவர்களை பார்த்து முசாஃபா செய்து அப்படியே நான் நின்றுட்டேன்னு சொன்னேன். ஷபீர் அலி ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு எல்லாம் தெரியும். ஷபீர் அலி ஹசரத் அவங்களும் சொன்னாங்க, ஜாமியா நூரியா தொடங்கின நேரத்துல அந்த காலத்துல அப்துல் சமது சாப் அங்க வந்திருந்தாங்க, காயிதே மில்லத் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய வேலை நான் பார்த்தேன். கிப்லா ஹசரத் வந்திருந்தாங்க. கிப்லா ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாமியா நூரியாவை தொடங்கும் பொழுது அவங்க ஒரு பயான் பேசினாங்க அரபியில. அல்லாஹும் நூர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நூர், குர்ஆனும் நூர், இல்மும் நூர், தரீகத்தும் நூர். நமக்கு இந்த மதரசாவை கட்டி தந்த நிறுவனர் சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் நூறுனா. இதை நான் எழுதி வைத்திருக்கிறேன் அப்துல் ஷபீர் அலி ஹசரத் சொன்னாங்க. மெட்ராஸ்ல இருக்கும்போது எனக்கு போன் அடிச்சு, எங்கடா இருக்கிற அப்படிதான் அவங்க பேசுவாங்க, உரிமையா பேசுவாங்க. நான் இன்னைக்கு பைஸ் மஹால்ல நூரி ஷா சர்க்கார் காலத்துல எங்க கிப்லா ஹசரத் பேசின பயான நான் போய் பேச போறேன், வந்துடணும். அப்ப என் ட்ரெஸ் கூட நல்ல ட்ரெஸ் இல்ல. பக்கத்துல உள்ள ஒரு ஹசரத் ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு போனேன். ஹசரத் நோட்ல எழுதி வச்சு காட்டினாங்க, இது கிப்லா ஹசரத் உங்க ஷெய்குடைய ஷெய்க புகழ்ந்து அன்னைக்கு சொன்ன வரிகள்னு சொல்லி காட்டினாங்க. அப்ப அப்படி உயர்தரமான ஹிதுமத்து செஞ்சதனுடைய பலனாக இன்னைக்கு சுன்னத் ஜமாத்துல எவ்வளோ பெரும் பெரும் ஆலிம்கள் சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூலமா பண்பட்டவங்க இருக்கிறாங்க. PSK மௌலானா உத்தமபாளையம் இப்ராஹிம் ஹசரத்னு சொல்லி அவங்க நூரி ஷா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி கலீஃபாவா இருந்தாங்க. அவங்க பல கிதாபுகள் மொழிபெயர்த்தவங்க. அவங்க நூரி ஷா சர்க்காரை பத்தி ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க, அல் முனாஜாத்து நூரியா அப்படின்னு ஒரு கிதாப். நூரியா தரீகா கொடிவழி முனாஜாத்து கும்மி அப்படின்னு ஒரு பாட்டு. அதுல ஒவ்வொரு வலிமார்களை வச்சு நூரி ஷா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்று சேரக்கூடிய காதிரியா சிஷ்தியா தரீகாவின் ஷெய்க்மார்களுடைய பெயரெல்லாம் சொல்லி அவங்கள வசீலாவாக ஆக்கி துவா கேட்கக்கூடிய பாடல். அதுல கடைசியில் அவங்க சொல்றாங்க, அன்னையை மிஞ்சிய அன்புடையார் எம்மை ஆதரித்தாட்கொள்ளும் பண்புடையார் பின்னமில்லா குரு செய்து நூரி ஷா பாரினில் பல்லாண்டு வாழியவே. அவங்க அதில் படிக்கிறாங்க, தாய் நம்முடைய தீன் விஷயத்துல நம்ம உடல் விஷயத்துல அக்கறை செலுத்துவா. அன்னையை விஞ்சிய அன்புடையார், எம்மாவை விட என் மீது அன்பு கொண்டு எனக்கு அல்லாஹ்வினுடைய தொடர்பு, கலிமாவினுடைய தொடர்பு, அல்லாஹ்விடமிருந்து நான் எதையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஹிம்மத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனக்கண்ணாலும் என் புறக்கண்ணாலும் பார்ப்பதற்கான தேவையான இல்மையும் மாரிஃபத்தையும் தருவதிலே என் தாயை விட அன்னையை மிஞ்சிய அன்புடையார். என் மீது அன்பு கொண்டு அவர்கள் செய்த சேவையை நான் மறக்க முடியாது. எம்மை ஆதரித்து ஆட்கொள்ளும் பண்புடையார், என்னை ஆதரித்து ஆட்கொண்டு எங்களை திருத்தக்கூடிய பெரும் மகான். பின்னமில்லா குரு, அவங்களுடைய ஷரியத்துல எந்த விதமான குளறுபடியும் இல்லாத, யாரும் அவர்களை குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு பின்னமில்லாத குருவாக இருக்கக்கூடிய சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாரினில் பல்லாண்டு வாழியவே அவங்க பைத்து படிச்சாங்க. அவங்களை போன்றுதான் அபுல் ஹசன் ஷாதிலி ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜமாத் உலமா பத்திரிகை நடத்தினவங்க. அவங்க எத்தனையோ ஊர்களில் போய் முஸ்லீம் ஆக்கி இருக்கிறாங்க. ரஹ்மத் நகர்ன்ற ஒரு ஊரு முன்னாடி மீனாட்சிபுரமா இருந்துச்சு,
அவங்கதான் ரஹ்மத் நகரா மாத்தினவங்க. அவங்க நூரிஷா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட முரீத். இவ்வாறு தமிழ்நாட்டில் ஞானங்களை போதித்த பெரும் பெரும் மகான்கள் சையது முகமது உமர் ஆமீர் கலீமி ஷா நூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபுல் பஷீர் ஃபைசி ஷா நூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல் சலாம் ஜமாலி ஷா நூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது போன்ற பெரும் பெரும் மகான்களை வார்த்தெடுத்து ஒரு காலத்தில் உயர்ந்து ஞானங்கள் இருந்த இந்த பூமியில இந்த இல்மெல்லாம் வறண்ட நேரத்தில் இரண்டாவது அதை ஹயாத்தாக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுத்திருந்தான். அதனாலதான் பாக்கியாத்து சாலியாத்துக்கு அவங்க 1969 போன நேரத்துல அவங்க ஒரு பத்திரம் கொடுக்குறாங்க, வாழ்த்து மடல் கொடுக்குறாங்க. நான் அதை சொல்லி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். சிபாஷ் நாமா, சிபாஷ் நாமான்னு வாழ்த்து உரைன்னு அர்த்தம். ஒருத்தவங்களை வந்தா வரவேற்று என்ன செய்வாங்க, அவங்கள புகழ்ந்து எழுதி அவங்களை கண்ணியப்படுத்துவாங்க. அது எல்லாத்துக்கும் இப்படி வாழ்த்துறைன்னு கொடுக்க மாட்டாங்க. இந்த மஜ்லிஸ்ல நேரடியா இருந்தவங்க எங்க மதரசால உஸ்தாதா இருக்கிறாங்க, குல்சார் அஹ்மது பாக்கவி ஹஜ்ரத் மேல்விஷாரம். அவங்க சொன்னாங்க, நூரிஷா சர்க்கார் கத்தசல்லாஹு ஸரவுல் அஸீஸ் அங்க வந்தாங்க, ரயீசுல் இஸ்லாம் ஹஜ்ரத் அவங்களுடைய செருப்பையெல்லாம் ஒதுக்கி வச்சாங்க. அந்த காலத்துல பெரிய பெரிய உஸ்தாதுமார்கள் அங்க இருக்கிறாங்க. ஷேக் ஹசன் ஹசரத் இருக்கிறாங்க, சையத் அப்துல் ஜப்பார் ஹசரத் இருக்காங்க, ஃபல்பரி ஹசரத் இருக்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல தான் நூரிஷா சர்க்கார் அங்க போறாங்க. போன நேரத்துல அன்றைக்கு நடந்தத ஹசரத் சொன்னாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, அப்பனே தில் சே வைருல்லாஹு நிக்காலோ நிக்காலோ நிக்காலோன்னு சொன்னாங்க. மாணவர்கள் பல நாட்களாக அந்த வார்த்தையை எல்லா நேரத்திலையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளவு பெரிய அசர் உள்ள புர் அசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசர் உள்ள பேச்சாக அவருடைய பேச்சு இருந்தது. நான் அன்றே அந்த பேச்சை எடுத்து உருதுவில் எழுதி அன்றைக்கு இருந்த மைசூர்ல இருக்கக்கூடிய சியாசத்துன்னு சொன்ன ஞாபகம் ஒரு பத்திரிகைக்கு நான் எழுதி கொடுத்தேன். அந்த அன்னைக்கு எழுதின பேப்பரை கொண்டு வந்து காட்டினாங்க. 1969 எழுதின பேப்பர். சர்க்கார் கூட அதை வந்து மலையாளத்துல மொழிபெயர்த்து புத்தகத்துல போட்டிருக்கிறாங்க. இப்ப அதுல கமாலி வேலூரி ரஹ்மத்துல்லாஹின்னு ஒருத்தவங்க நூரிஷா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி புகழ்ந்து பைத்துகள் பாடினாங்க. அதுக்கு பிறகு பாக்கியாத்துல ஒரு வாழ்த்து மடல் படிச்சாங்க. தாய் கல்லூரியில ஒரு படிச்ச வாழ்த்து மடல் நம்மளும் அது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அவங்களுடைய நினைவு நாள்ல அதுக்காக நான் அந்த வார்த்தைகளை நான் படிக்கிறேன். பஹிதுமத் கிராமி ஹசரத் நூருல் மஷாயிஹ் மௌலானா சையத் முஹியுத்தீன் ஜீலானி காதிரி சிஷ்தி நக்ஷபந்தி சுஹரவர்தி அல் மஅரூஃப் பி நூரிஷா தாம இக்பாலுஹும். காதிரியா, சிஷ்தியா, நக்ஷபந்தியா, சுஹரவர்தியா தரீகாவினுடைய ஷைகான கண்ணியத்திற்குரிய நூரிஷா சர்க்கார் நூருல் மஷாயிஹ் கதஸல்லாஹு ஸரவுல் தாம இக்பாலுஹும் அவர்களுடைய சமூகத்திற்கு, மேலான சமூகத்திற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. முஹ்தரமுல் மகாம், உயர்ந்த தரஜா உடையவர்களே, ஆஜிக்கே இஸ் மாத்தியத்துக்கே தௌரே புர்ஃபிதன் மே, இன்னைக்கு எல்லாரும் தான் சம்பாதிச்சு தான் நல்லா இருந்தா போதுன்னு சுயநலமாக வாழக்கூடிய இந்த மெட்டீரியலிஸ்டுடைய காலகட்டத்திலே, அப்படி ஃபித்னாக்கள் நிறைந்த காலகட்டத்திலே ரூஹானியத்துக்கு நஷ்ரோ இஷாஅத், ரூஹானியத்தினுடைய ஆன்மீகத்தை பரப்புவது மட்டும் இல்லாம அதை கல்வுகள்ல விதைக்கக்கூடிய, எல்லா இடத்திலையும் அதை எல்லா மக்களுக்கும் சொல்லி அதை வியாபிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியது அவர் முஹக்கிகீனே சூஃபியாக்கி இஹ்சானி தஹ்ரீக்குக்கு சலானா. சாதா சூஃபியாக்கள் இல்ல, முஹக்கிகளான ஷரியத்தை பேணி நடக்கணும், தரீக்கத்துல இருக்கணும், தஸ்து பக்கார் கை வேலையில இருக்கணும், தில் பயார் உள்ளம் அல்லாஹ்வோடு இருக்கணும், ஷரியத்துல மாற்றம் வைக்க கூடாது, வியாபாரத்தை விட்டுவிடக்கூடாது, திருமணத்தை விட்டுவிடக்கூடாது, ஷரியத்தை சொன்ன வெளிப்படையான உலக காரியங்கள் அவ்வளத்தையும் செய்யணும், அதோட தரீக்கத்திலையும் மாரிஃபத்திலையும் உயர்ந்து இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியதான் முஹக்கிகீனே சூஃபியான்னு சொல்லுவாங்க. சூஃபியாக்கள்ல ஆதாரபூர்வமாக ரொம்ப ஆழமான கூர்மதி படைச்சவங்க தான் முஹக்கிகீன சூஃபியாக்கள். அந்த சூஃபியாக்களுடைய முஹக்கிகீன்களுடைய இஹ்சானி தஹ்ரீக், அந்த ஆன்மீகத்தினுடைய மூவ்மெண்ட் சலானா और उसके लिए जान माल और वक्त की कुर्बानी देना, அதை நடத்த மட்டும் செய்யாம ஒரு தக்காவை கட்டி அங்க உட்கார்ந்து யாராச்சும் வந்தா ஃபாத்தியா ஓதி அப்படி முடிக்கல.
அது ஃபாத்தியா என்பது கூடும், நம்ம அதெல்லாம் ஆதரிக்கிறோம். அப்படி சும்மா உட்காராம அதை நடைமுறைப்படுத்தி அவர் உஸ்கேலையே அந்த ஞானங்கள் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, கலிமத்து தொய்பாவினுடைய நறுமணம் எல்லா இடத்திலும் பரவ வேண்டும் என்பதற்காக இஹ்சானி அந்த இஹ்சானுடைய காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக ஜான் தன்னுடைய உயிரையும் மால் தன்னுடைய சொத்தையும் அவர் வக்து தன்னுடைய நேரங்களையும் குர்பானி தேனா அதை குர்பானி கொடுப்பது, அதை சமர்ப்பிப்பது என்பது பகுத் படி பாத்து ஹே, அது பெரிய விஷயம். அவர் பிற தசவுஃப் கே சாத் சாத் தசவுஃப படிச்சு கொடுத்துட்டு அப்படி தரீக்காங்கிற பேர்ல ஷரியத்துல கோட்டை விடக்கூடியது மார்க்கம் அனுமதிக்கல. எல்லாம் செய்யணும், ஆனா ஷரியத்தை பேணிதான் எல்லாம் செய்யணும். அதுதான் தரீக்கத். ஷரியத்துக்கு மாற்றமான தரீக்கத்து இல்ல, அது ஜிந்தி, அது மார்க்கத்திற்கு எதிரானது. அப்ப இவங்க சொல்றாங்க, பாக்கியாத்து சாலியத்துல கொடுத்த அந்த பத்திரத்துல சொல்றாங்க, और तसव्वुफ के साथ साथ तसव्वुफ और कुरान हदीस और फिक्र को भी लेकर चलना इंतहाई मुश्किल और इंतहाई अहम अम्र है. ஒரு பக்கம் தரீக்கத்தினுடைய ஞானங்களையும் சொல்லி கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் மதரசாக்களை நடத்தி குர்ஆனையும் ஹதீஸையும் ஃபிக்ஹையும் கற்றுக் கொடுக்குறீங்க. நீங்க உயர்ந்த தரஜால இருந்தாலும் நீங்க ஷரியத்தினுடைய கல்வியில எந்த குறையும் வைக்காம அது நல்ல முறையில் நடத்திட்டு இருக்கிறீங்க. இது ரொம்ப கஷ்டமான இன்திஹாயி முஷ்கில், அது ரொம்ப கஷ்டமானது. ஆனால் அவர் அகம் அம்ருஹே, ஆனா கட்டாயம் தேவையா இருக்குது, ஆனா ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஆப்கே வஜூதே பா வஜூத் சே அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு மதரசா और खानका दोनों आबाद है. நீங்க மதரசாக்களையும் நடத்துறீங்க, खानकाகளையும் நடத்துறீங்க. दर कफे जामे शरीअत दर कफे सनदान इश्क, நீங்கள் ஒரு கையிலே ஷரியத்தினுடைய ஞான பானங்களை வைத்திருக்கிறீர்கள் என்றால் மற்றொரு கையிலே ஆஷிக்கின்களுடைய சனதுகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆஷிக்கின்கள் உங்களை போற்றும்படியான வாழ்க்கை வாழ்றீங்க என்ற பார்சி கவிதையை படிக்கிறாங்க, அதை எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கிராமி கதிர், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஆப்புக்கு ஜஸாயே ஹைருது, அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய காரியம் நீங்கள் செய்வதற்காக உங்களுக்கு நற்கூலியை தருவானாக. கே ஆப் ஆப்னே சிர்ஃப் சர்ஃபே खास से உங்களுடைய பிரத்யேகமான நீங்கள் அர்ப்பணிப்பின் காரணமாக தீனி நிசாமே தாலீம் கு சலா ரஹே ஹே, எந்த தீன தாலீம முறையாக நடத்தி அந்த முறை பிரகாரம் நடத்துறீங்களோ उसमें अगर एक तरफ जिस्मानी सिहत व वर्जिश का खास इंतजाम है. சர்க்கார் நாயகம் என்ன செய்வாங்க, தாலீம் நடத்துவாங்க, தரீக்கத்தினுடைய எல்லா காரியங்களும் செய்வாங்க. அவங்க நூரி வர்ஜிஷ் கானான்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க, எக்ஸசைஸும் செய்வாங்க. மாணவர்களுக்கு எக்ஸசைஸையும் கற்றுக் கொடுப்பாங்க, உடலும் ஆரோக்கியமா இருக்கணும்னு பார்ப்பாங்க. அப்ப நீங்க பிள்ளைகளை தரீக்கத்துல வளர்க்குறீங்க, திக்ரு செய்ய வைக்கிறீங்க, ஞானங்களை போதிக்கிறீங்க, முராக்கபாக்களை செய்ய வைக்கிறீங்க, ஆனா உடல் பயிற்சியும் கொடுக்குறீங்க. அவங்களுடைய சிஹத் ஆஃபியத்தின் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள். तो दूसरी तरफ अखलाकी व रूहानी मुकर्रिरों का भी खास इहतिमाम है. உங்கள்கிட்ட ஓதிட்டு வரக்கூடிய மாணவர்கள், உங்களிடம் பயிற்சி பெற்ற முரீதுகள், ஹலீஃபாக்கள், அவங்க பயான் பேசினா அது ரூஹானி பயானா இருக்குது, அது உள்ளத்தை தொடக்கூடிய பயானா இருக்குது, அஹ்லாக்கி பயானா இருக்குது, நற்பண்புகளை விளைவிக்கக்கூடிய பயானா இருக்குது. இது பெரிய விஷயம், நீங்க ரெண்டையும் சேர்த்து செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆப்புக்கே पेशे नजर ऐसे उलमा इस्लाम पैदा करना है जो अपनी माशी जिंदगी में खुद कफील हो और हलाल व तय्यब रिज़्क कमाए. நீங்க எப்படிப்பட்ட ஆலிம்களை உருவாக்கி இந்த சமூகத்துக்கு தரணும்னு சொன்னா நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அது என்ன தொடரணும்னா, சொந்தமாக அல்லாஹ்வை கொண்டு பேனியாஸாக அல்லாஹ்வை கொண்டு மட்டும் நிற்கக்கூடிய நல்ல மாணவர்களை, ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடியவர்களை, நல்ல முறையிலே தன்னை அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைத்து யார் பக்கமும் மனதால் தேவையாகாதவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. வச்சுட்டு சொல்றாங்க, அவர் ஹஸ்பத்தன் இல்லா தீனி ஹிதுமாத் அஞ்சாமுதே,
அவர்கள் அல்லாஹ்வுக்காக இந்த தீனுடைய ஹிதுமத்துகளை செய்யணும். அப்படிப்பட்ட மக்களை நீங்க உருவாக்குங்க, அது உங்களால தான் முடியுங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாரையும் பார்க்கிறோம். சர்க்கார் மாதிரி பெரும் பெரும் ஷேக்மார்கள், ஹலீஃபாக்கள், நூருல் மஷாயிக் கத்தஸல்லாஹு சிரவுல் அசீஸ், செய்து நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூலமாக உருவாக்கப்பட்டதனுடைய பலன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் ஏறக்குறைய உலகத்தில் 54 நாடுகள் இந்த தரீக்கா இருக்கு. அது அதனுடைய பலன் தான். அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, இஸ் சீஸ் ஜோ ஆப்கே அந்தர் ஹமே நஜர் ஆயி ஓ ये काबिल इत्तिबा, इस लिहाज से आपका अक़दाम न सिर्फ काबिल कदर है बल्कि काबिल इत्तिबा है. உங்களை வெறும் புகழ்ந்தா போதாது, உங்களை பின்பற்ற வேண்டும். நீங்கள் உங்களுடைய அந்த முறை, அந்த மெத்தேடு ரொம்ப நல்ல மெத்தேடு. அதை வெறும் புகழ்ந்து ஒரு புகழுக்கான ஒரு பத்திரத்தை கொடுத்தா பத்தாது, உங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவர் சப்சே படி சீஸ் ஜோ ஆப்கே அந்தர் ஹமே நஜர் ஆயி, என் மொத்தத்துல பெரிய விஷயமா நாங்க பார்க்கக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க என்ன செய்றீங்க, உலமாயே முஹக்கிகீனே அஹ்லே சுன்னத் கே சாத் ரவாபித் வ தஅல்லுகாத் கி உஸ்துவாரி ஹை. நீங்க சுன்னத் ஜமாத்தினுடைய உயர்தரமான முஹக்கிகீன்களான தேர்ச்சி பெற்ற எல்லா உலமாக்களையும் நீங்க ஒன்றிணைச்சு அவங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில ரொம்ப உறுதுணையான மிக நெருக்கமான தொடர்பு இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. உங்கள்ட்ட எந்த வேறுபாடும் இல்ல, சுன்னத் ஜமாத்தினுடைய எல்லா தரப்பு மக்களையும் நீங்க ஒன்றிணைச்சு அவங்களோட நல்ல முறையில நீங்க அவங்கள கொண்டு போறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தெரிகிறது. அல்லாஹ் ஆப்புக்கு சலாமத் பா करामत रखे, फयूज और बरकत से मुस्तर और आपकी सरपरस्ती में उमूर हसना अंजाम पजेर हो और दीनो मिल्लत आपके फयूज और बरकत से मुस्तफीज हो. ஆமீன் சும்மா ஆமீன் முடிக்கிறார். உங்களுடைய மூலமாக அல்லாஹ் உங்களை ஆஃபியத்தாக வைப்பானாக. உங்களுடைய தீனுடைய காரியங்கள் இந்த உலகம் முழுவதும் பரவி உங்களுடைய ஃபைலான் முழுமையாக பரவட்டும் என்று அவங்க துவா செஞ்சாங்க. அந்த துவாவுடைய ஒரு பலனும் தான் நம்ம இன்னைக்கு இங்க பாக்குறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சையது நூரி ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பாட்டனார் சையதுனா கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதே தரீகாவில் இங்கு பெரிய ஹிதுமத்துகளை செய்து மறைந்து வாழக்கூடிய ஷேக் அப்துல் காதர் ஒலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிரவுல் அசீஸ் அவருடைய ஃபுயூலாத்துகளை எல்லாம் நமக்கு தந்தருள்வானாக. அதற்காக பாடுபடக்கூடிய நம்முடைய ஷேக்மார்கள், ஹலீஃபாக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஆஃபியத்தையும் சிஹத்தையும் சலாமத்தையும் தந்தருள்வானாக. நம் ஷேக்மார்கள் மூலமாக முர்ஷித் வலியுன் முர்ஷிதுகள் மூலமாக எல்லா பலனையும் அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.